உருமீன். அஹ், என் ராசியோ என்னன்னு தெரியல, ஒரு வருஷம் 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணோம் ஒரு ப்ராஜெக்டோடன்றது சக்திக்கு தெரியும். சூதுகம் முடிஞ்ச உடனே ஆக்சுவலி சக்தி நான் வந்து ஒரு 4-5 வருஷமாகவே நண்பர்கள். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்து வந்து ப்ரோ இந்த மாதிரி நிறைய கதைகள் பேசிட்டே இருப்போம். ஸோ அதில் சூஸ் பண்ண கதை தான் வந்து ஒன் ஆஃப் த இதுன்னு வந்து உருமீன். ஸோ பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா போயிட்டு இருந்தது. சூதுகம் முடிஞ்ச உடனே சைன் பண்ண படம் இதுதான், மெயின் லீடாக பண்ணுறோம், லீடாக நடிக்கிற மொதல் படம் இதுதான் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இருந்தது பிரச்சனைகள். அந்த பிரச்சனையிலேருந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தான் எங்களை வந்து இப்படி இருந்த எங்களை லிஃப்ட் பண்ணவர் திலீப் பாபு சார். சார் தேங்க்ஸ் அ லாட். எதுவுமே கேட்கல, அவர் சொன்ன மாதிரி தான். கதை லைன் செம்ம, சக்தி யார் லீட் ரோல் பாபி, வேறு எதுவுமே பேசல. இது வரைக்கும் எதுவுமே கேட்கறதில்ல. என்ன கேட்டாலும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதில் வந்து 100% எங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு எங்கள் டீமுக்கு. ஸோ கண்டிப்பாக சார், உங்கள் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. வாங்க, நிறைய பேர் இருக்காங்க வெளியே, எல்லாத்தையும் கண்டிப்பாக நிறைய டேலண்டட்ஸ் நிறைய பேர் வெளியே இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் மாதிரி ஆள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. சீரியஸ்லி ஐம் டெல்லிங், நான் பார்த்த ப்ரொடியூசர்ஸில் வந்து வெரி சிம்பிள் அண்ட் வெரி நைஸ் பர்சன். ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் இது கீழே சின்ன சின்ன ரோல் நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவார். ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்றது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி என்ன தேவைன்றது எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்த வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி குட் ஹியூமன் எங்கள் ப்ரொடியூசர். கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சக்தி அந்த மாதிரி ட்ராவல் போயிட்டே இருந்தது இந்த படம் எப்படின்றது வந்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலே ஆச்சு, 2.5 இயர் ஆக போகுது. ப்ராப்ளம் இருக்கும்போது தான் டெலிவரி சார் உள்ளே வந்தார். ஸோ மூலியம் அப்படி படம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இன்னொரு 3 நாள் ஷூட் இருக்குது, கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபீமேல் லீடு லக்ஷ்மி ரேஷ்மி மேனன், சாரி ஆமாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரேஷ்மி வண்டர்ஃபுல் கோ ஆக்ட்ரஸ். சொல்லப்போனால் ஃபஸ்ட் நாள் ஃபோட்டோ ஷூட், அது பேச கூட பழக்கம் கிடையாது. ஃபோட்டோ ஷூட்லேயே பக்கத்தில் இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. லைட்டாக அப்படி காலெல்லாம் ஆடிட்டு இருந்துச்சு, கையெல்லாம் வெறுத்துச்சு. அப்போ வந்து சிரித்தாங்க நக்கலை பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் இல்லை நமக்கு பிரச்சனை இருக்குது, ரொமான்ஸ் வராதுல்ல. ஸோ லைட்டாக அந்த பிரச்சனை இருந்தது. ஸோ ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கோ ஆக்ட்ரஸ். எங்கே ஒரு கோ ஆக்டர் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மி. அப்புறம் கலை, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். உங்களுக்கு மெட்ராஸில் ரொம்ப பிடிக்கும் கலையோட ஆக்டிங். வெரி பிக் ஃபேன் ஆஃப் கலை நான். ஸோ நெகட்டிவ் ரோல் கலை பண்ணியிருக்காப்புல. அதுதான் மெட்ராஸ் ரிலீஸ் ஆகலை இல்லை அப்போ அந்த டைம். ஆமாம், கலை கமிட் ஆகும்போது 2 பேர் சேம் சைடில் இருந்த ஜீவதுன்னா அவன் மெட்ராஸ். அதாவது பார்த்துட்டு இருக்கும்போது சக்தி வந்து இந்த ரோல் யார் பண்ணுறா அப்படின்னும் போது நிறைய நேம்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் போது சக்தி சொன்னாப்ல, கலையரசன் ஒரு பையன் இருக்கான் ப்ரோ, பாருங்கள் மெட்ராஸில் பண்ணிட்டு இருக்காப்புல, படம் வந்துச்சுன்னா அவன் லெவல் வேறு, நீங்கள் பாருங்கள் அப்படி. அப்படியா சக்தி, ஓகே ரைட். அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மூடர் கூடம் மதையான கூட்டம் படம் பார்த்தேன். அந்த மொட்டை எவங்க பயங்கரமாக இருக்கான், அப்பீரன்ஸ், அந்த கண், அந்த ஆட்டிடியூட் பயங்கரம்னா இந்த கலை. போது கலை பெரிய ஃபேன் கலைக்கு நான். நேஷனல் அவார்டு வின்னர் நான் மட்டும் கிடையாதுங்க, இன்னொருத்தர் இருக்காரு அப்புக்குட்டனே. ஸோ கண்டிப்பாக அவர் கூட ஆக்ட் பண்ண வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வேகமாலாம் இருந்தோம். ஒரு 12 நாள் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். வெரி டவுன் டு எர்த், ரொம்ப நல்ல மனுஷன். சிம்பிளாக அப்படியே வருவார். எதுவுமே கேட்க மாட்டார். கரெக்டாக எது வருது எதுவுமே கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் உண்டு ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துட்டு, இல்லை கூப்பிட்டா டேரக்டர் கூப்பிட்டா வந்துடுவார். என்ன சப்டெக்ஸ்ன்னு கேட்பார். அழகாக ஒரு வெரி சிம்பிள் மேன், வண்டர்ஃபுல் ஆக்டர் அப்புக்கிட்டனே. சாண்ட்ரா, காளி பற்றி சொல்லணும் அவசியமே இல்லை, முண்டாஸ்பட்டிலே ப்ரூவ் பண்ணியிருப்பார். நான் அவர் வந்து கிண்டலுக்கு ஓட்டுவேன், வாங்க குட்டி சிவாஜி கணேசன் அவர்களே அப்படின்னு ஓட்டுவேன். ஸோ சாண்ட்ரா வந்து ஐ திங்க் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த மியூசிக் சேனலில் வந்துட்டு அப்போலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசுலேருந்தே. எல்லாம் பார்த்துட்டு ரசித்த ஒரு பொருள், வெரி வெரி ஸ்வீட். ஸோ ஒரு டீமாக இருந்தோம். கார்த்திக் வெளியே உட்காந்துருக்கான். கார்த்திக் நாங்கள்லாம் ஒரு டீமாக அப்படியே இருந்தோம். அச்சு வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே வந்து பயங்கரமாக வந்து என்ன அந்த செம்மையாக இருக்குது சவுண்டிங்ஸ் எல்லாம் அப்படின்போது சக்தியோட ஃப்ரெண்ட். ஆமாங்க அச்சு செம்ம மியூசிக் டைரக்டர், தெலுங்கில் பெரியாள். அவர் ஹீரோ நடிக்கிறாரு, கட்டம் கேங் ஹீரோ இல்லை அவர் ராஜசேகர். ஸோ அச்சுவோட மியூசிக் நான் சும்மா சொல்லலை. இல்லை சிறுநடைன்னு ஒரு மெலடி சாங் இருக்குது,
கேட்டோன்னே பயம், என்ன பயங்கரமாக இருக்க மெலோடி, இது எப்படி எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன்னு தெரியல, நமக்கு வேறு சார் என்னன்றது. கவலைப்படாதீங்க ப்ரோ, அந்தளவுக்கு மியூசிக் பண்ணிடுறது பயம், ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு வரிகள், அதுக்கான ஒரு மியூசிக் பண்ணும்போது, ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது விஷுவலாக பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருந்தது. ஸோ அழகான ஒரு மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அப்புறம் வந்து ஓ பேபி பேபி என்னோட சாங் ஆகட்டும், நான் இன்னும் வந்து அந்த பாட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கேன். பயங்கரமாக ஒரு சேரப்பான ஒரு சாங். கண்டிப்பாக தேட்டரில் வந்து அந்த பாட்டு வந்தோன்னு எல்லா ஆடியன்ஸும் ஆடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அச்சோட மியூசிக் சூப்பர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் டீசர் பார்க்கும்போது தெரியுது, சவுண்டிங் லெவல்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எடிட்டர் அவர் வந்து சும்மா காரு காருன்னு பேசுவார், என்னடா யாருங்க இவர் அப்படின்னு சக்தி கிட்ட, இவர் தாங்க நம்ம படத்தோட எடிட்டர். பார்த்தா அப்படி தெரியல, அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் அதை ஒரு ஒரு 4 சீன் கட் பண்ணி காமிச்சிருந்தாரு. அப்புறம் தான் ஏன் உண்மை அண்டர் எஸ்டிமேட் யாரும் பண்ணக்கூடாது ப்ரோ, ஆள் அப்படியே இருக்கார், ஆள் வந்து செம்ம வேலைக்காரர் அப்படின்றது லோகேஷ் எடிட்டர். இந்த படத்தில் வந்து ரொம்ப நடுங்கிட்டு பயந்துட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கணேஷ் மாஸ்டர் தான். அல்ல ஃபர்ஸ்ட் நாள் ஸ்பாட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஆள் மாஸ்டர் மாஸ்டர் அவ்வளோலாம் ஃபைட் வராது மாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் வாங்க, இது மாதிரி ஃபைட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா மாஸ்டர், இது இல்லை மாஸ்டர், ஜிகதன் லட்சம் தான் பண்ணியிருக்கேன். லொக்கேஷன் போனதுக்கப்புறம் நான் ஃபைட் பண்ணும்போது ஒவ்வொரு சீன் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அப்படி ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கும். என்ன வரப்போகுதுன்ற ஒரு விஷுவல் இருக்கும். அந்த அவ்வளோ இது இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ்க்கு எனக்கு ஃப்ளெக்சிபிள் கிடையாது. என் ஃபிசிக் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். என்னால் காலையில் ஹைட்டாக லிஃப்ட் பண்ணும். இதெல்லாம் ஒவ்வொரு ஆக்டருக்கு என்னென்ன தேவை, என்ன வரும் அந்த ஃபிசிக்கில் அவர்கிட்ட என்ன இருக்குன்றதை வச்சு அழகாக கம்போசிங் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான உண்மை படத்துக்கு வந்து நான் ஹீரோ ஃபைட்ஸ் வந்து வேறு லெவலில் பேசப்படும் கன்ஃபார்மாக, அதில் நோ டவுட்ஸ். அது வந்து மாஸ்டர் தேங்க்ஸ் அ லாட் மாஸ்டர். வந்து பெரிய ஸ்டார்ஸ் அப்கமிங் அப்படியெல்லாம் இல்லை, அவர் கதை கண்டென்ட்டுக்கு இது தேவைன்னா அந்த ஃபைட் தேவைன்னா அதோட நோக்கி ட்ராவல் பண்ணுறது. இது வந்து இந்த பையன் 10 பேர் அடித்து அக்செப்ட் பண்ணுவாங்களா, அது அவர் அடித்தா அதை கரெக்டாக இருக்குது, அது எதுவுமே இல்லை. ஒரு கதைக்கு தேவை இந்த கேரக்டர் அடிக்குதுன்னா எப்படி அடிக்கும்ன்ற அளவுக்கு ஹி வாஸ் பக்கா. மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர், தேங்க்ஸ் அ லாட். நிறைய பேர் சொல்லப்போனால் உரிமின் டீம், ஒரு லைட்மேன்லேருந்து பெட்போர்ட் வண்டியிலேருந்து ஆகட்டும், எல்லாருமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்கும் எங்கள் டீம் கூட இருந்து சப்போர்ட் பண்ண லைட்மேன்லேருந்து எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பெஷலி மீடியாவுக்கு. அவர் பற்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும், ரவி. ரவி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுல் லைட்டிங், நான் அப்படியே வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடும் போல் இருக்கு நினச்சிட்டோம். அப்படின்னோடனே ஒரு 30 மினிட்ஸில் சார் ரெடி அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தெருவே லைட்டிங், என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு, தம் அடியோட டைம் தர மாட்டார், கட்ட செம்ம ஃபாஸ்ட். அதே மாதிரி விஷுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நீங்கள், ஃப்ரேமிங் சென்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அவர்கிட்ட வந்து. அந்த அந்த எப்படி சொல்கிறது, கதையை தாண்டி போகாது விஷுவல், அந்த கதைக்கு என்ன விஷுவல் தேவையோ அந்த ஸ்கிரிப்டோடையே ட்ராவல் பண்ணுவார். ஸோ அதுக்கு அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரவி வெரி குட் கேமராமேன். கன்ஃபார்மாக நான் அடுத்து ஏதாவது படம் ஒர்க் பண்ணுறோன்னா கன்ஃபார்மாக அவருன்னா அவர் ரெஃபர் பண்ணுவோம்ல ஒரு விஷயம், ஒருத்தர் சொல்லுவோம்ல, செம்ம கேமராமேனுங்க, செம்ம ஃபாஸ்ட்டுங்க, டக்கு 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 டக்குன்னு எடுப்பாருங்க, பக்காவாக இருக்கும் ஃப்ரேமிங்லான்ற சொல்லலாம் அந்த ரவி. தேங்க்யூ ஸோ மச், நம்மளையும் இப்படி காட்டியிருக்கீங்க, தேங்க்ஸ் அ லாட். ஒன்ஸ் அகேன் மீடியாவுக்கு என்னோட நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த என்னோட வர எல்லா படங்களுக்கும் உங்கள் சப்போர்ட் இருக்கணும்னு. உரிமையின் டீம் நீங்களே பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டீம். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் என்னோட டைரக்டர் தான், ஏன் தெரியல பட் ஹீ ரியலி வாண்டட் மீ டு ப்ளே த ரோல். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நாள் போராடி நிறைய இது பண்ணி ஹி மேட் மீ டூ த ரோல். ஸோ இந்த படத்தில் ஐம் அ பார்ட்னா இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ரவி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே இந்த டீம், இந்த படம் எனக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி, பிகாஸ் பாபிக்கும் சரி கலைக்கும் சரி அப்கமிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆக்டர்ஸ், ஸோ அவங்களோட சேர்ந்து நடிக்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி அ வெரி வெரி பிக் ஃபிலிம் ஃபார் மீ இன் மை கெரியர். அண்ட் சாங்ஸ் அச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சிறுநடை பாபி சொன்ன மாதிரி தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அளவு இது டெஃபினட்டாக இந்த படம் டெலிவர் பண்ணோம். படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக இது வந்து ஒரு த்ரில்லர், அதில் வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஃபேண்டசி த்ரில்லர். ஜென்ரலாக அந்த உரிமைங்கிற அந்த வார்த்தையோட என்ன மீனிங்கிறத மிகப்பெரிய கொஷினாக இருக்கும்.
ஸோ ரொம்ப சிம்பிள். மூதுரைங்கிற அதிகாரம் ஔவையாருடைய 16வது பாடல். அதில் வந்து ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கும். ஸோ அந்த அந்த வார்த்தையில் ஒரு பிரயோகம் இருக்கும், உருமீன் அப்படிங்கிற வார்த்தை. தமிழில் வந்து பெரிய ரூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அது சவுண்டிங் பெருசாக இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு வார்த்தை உருமீன். அது நிறைய இடத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். ஸோ என் கதைக்கு எங்கே பொருந்தது அப்படின்னா, ஒரு கொக்கு ஒரு மீன், இந்த ரெண்டு உயிரினங்களுக்கு இடையில் ஒரு வேட்டை இருக்குது. ஸோ இந்த வேட்டை நடக்கிற நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நேஷனல் ஜியோகிராஃபிக் இல்லை யூடியூப் நெட்டில் ஏதாவது ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கொக்கு வந்து அந்த மீனை வேட்டையாடுறதும் கூட அந்த மீனுக்கு தெரியாமல் போய் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பின்னலில் இருக்கோம். ஸோ இந்த எக்கனாமிக்கல் இஷ்யூஸை லைட்டாக டச் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் படிக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் தான். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இப்போ நைட்டு வரைக்கும் நீங்கள் தூங்குற வரைக்கும் அங்கங்கே பார்க்கக்கூடிய அந்த செய்திகளை ஒரு திரைக்கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரு கமர்ஷியலான எலிமெண்ட். ஸோ ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ஹீரோயின், அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே கரெக்டாக லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 2 விதமான பேக்ட்ராப் இருக்குது. ஒன்று வந்து ஃபாரஸ்ட்டு, அதனோட கலர் வந்து க்ரீன், ஆக்சுவலி பச்சை. இன்னொன்று நகரம் வந்து நான் பார்க்குற வியூ, சென்னையை வந்து நான் பிளாக்காக தான் இமேஜின் பண்ண முடிஞ்சது. நகரத்தோட இருள் வாழ்க்கையை தான் என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கிடைக்கும். அது ஒரு சாம்பல் நிறமான ஒரு கலர் கிடைக்கும் டோனில். ஸோ இந்த 3க்கும் ஒரு அடிப்படை இருக்குது. ஸோ அதை தான் இந்த படத்துடைய டோனு. ஸோ இது ஒரு த்ரில்லர் பேஸ்ட் ஆன் ஃபேண்டசி எலிமெண்ட். ஸோ இந்த படத்துடைய விஷுவல் அண்ட் சவுண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஆஸ் இட் இஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி வித்தியாசம் வந்து இதில் தான் இருக்க ஒழிய மற்றபடி நீங்கள் பார்த்த சமாச்சாரங்கள் தான் அதை திரைக்கதை ஆக்கியிருக்கோம். அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா. டெக்னிக்கலாக எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவான டீம். ஸோ பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. ஆர்டிஸ்ட் சைட்லேயும் எல்லாருமே பெர்ஃபார்மர்ஸ் தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. இங்கே இல்லாமல் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு 5-6 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க உட்காந்துருக்காங்க. தனவந்தன், விஜயாதித்யா சார், கஜராஜ் சார், அந்த மாதிரி புதுசாக ஒரு 10-12 பேரை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இன்ட்ரொடக்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த டீம் வந்து அதுக்கு அடுத்தடுத்த படங்களில் வேறு டீமாக போகும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இல்லை அது கிளாரிஃபை பண்ணணும். என்ன இஷ்யூனா, வேலுப்பிரபாகரன் சார் கூப்பிட்டது உண்மை. பட் அவரோட கொள்கையிலேருந்து அது மாறுபட்டு இருக்குன்னு சொல்லி அவர் என்ன அவர் ஏன் கேட்கல, அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எப்படிங்க வருவார் ஒருத்தர், சொல்லுங்க பார்ப்போம். அங்கே நடந்த கான்வர்சேஷன் அப்படியே சொன்னால் தப்பாக இருக்கும். அதனால தான் அதை பற்றி நான் பேசலை. இல்லை அது அவரோட பர்சனல். ஆக்சுவலி வந்தார் நடிக்கல அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. வந்து நடிக்கலாங்கிறத மட்டும்தான் எல்லாரும் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கி நான் 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஷூட் வச்சுருக்கேன். அவர் கிளம்பி போயிட்டார், தெரியுங்களா அது உங்களுக்கு? அதுக்கப்புறம் நான் இமீடியட்டாக அதே ரோலுக்கு சார்லி சார் ரோல் பண்ணேன். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அவர் டேரக்டர், நானும் டேரக்டர் இல்லைங்களா? அவர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர். அவர் அந்த ஸ்பாட்லேருந்து இமீடியட்டாக போயிட்டார். எண்ட் ஆஃப் த டே அவர் யோசிச்சிருக்கலாம் அதை, பட் போனார்ல. அதை யாரும் கொஸ்டின் பண்ணீங்களா? அதை யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லையே. அதாவது சத்யராஜ் சாரும் தான் அதே கொள்கையில் இருக்காரு. எம்ஆர் ராதா சார் அதே கொள்கையில் தான் இருக்காரு. எம்ஆர் ராதா சார் முருகன் வேஷம் போட்டு நடிச்சுட்டு திருப்பி வந்து பெரியார் கொள்கையை பரப்புறாரு, இல்லைன்னு சொல்ல. பட் சினிமா வேறு, இட்ஸ் லைஃப் ஸ்டைல். அது ஆக்டிங் அது வேறு. அப்போ எனக்கு தான் சாமி கும்பிட்றதெல்லாம் பிடிக்காது. பட் அதுக்காக நான் அதை பற்றி படம் எடுக்காமலாம் இருக்க முடியாது. இட்ஸ் மை பர்சனல். அதே மாதிரி தான் இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அட் த சேம் டைம் என் ப்ரொடியூசரை நான் சேவ் பண்ணுவேன். அன்றைக்கி அந்த 2.25 லட்ச ரூபாய் அவர் தருவாரா சொல்லுங்க பார்ப்போம். அவர் இன்னொன்று அதுக்கு அப்போ கரெக்டாக ரொம்ப ஃப்ராங்காக உடச்சி சொல்லணும்னா, அவர் அன்னைக்கு பணம் தேவை இருந்துச்சு வந்தார். அது உங்களுக்கு தெரியுமா? அதை வந்து அவர் பப்ளிசிட்டி பண்ணுறாரு ஃபேஸ்புக்கில். அதை விட கேவலம். ஏன்னா கதையை வெளியே யாருக்கும் சொல்லலை. என்னோட ஜேர்னர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவராக ஒன்று புரிஞ்சுட்டு அவராக ஒன்று பண்ணாருன்னா என்ன சொல்லுங்கள்? படம் பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அது அன்றைக்கே பேசுனது தான். அது நீங்கள் கேட்குறீங்க என்னன்னு தெரில. எனக்கு உரிமையின் படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதிகமாக டைலாக்ஸ்லாம் தரல. சும்மா இப்படி நடக்க சொன்னார், அப்படி நடக்க சொன்னார், நடந்திருக்கேன். அங்கே முறைச்சி பாருங்கன்னாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கதை என்கிட்ட சொன்னார். கேட்கும்போதே கையெழுத்தணுமா? ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு வில்லனாக பண்ணுவோமே பயந்தேன். பட் அதுக்கு எனக்கு பயங்கரமான தைரியம் கொடுத்தது ஜிகர்தண்டா படம் தான். ஸோ வில்லனாக கூட நடித்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்து இன்ஸ்பயராக இருக்கும். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில் வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான கேரக்டர் வந்து எனக்கு கலாட்டாவில் கூட கேட்டிருந்தாங்க, எப்படி உங்களுக்கு ட்ரீம் ரோல்லாம் எதுவும் சொல்லிங்கன்னா, நான் அப்போது பாபி சிமாவோட ஜிகர்தண்டாவோட அசால் செய்து தான் சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் பாபி சிமா அப்புறம் சக்தி அண்ணா எல்லாம் ஒன்று சேர ஒரு டீமில் நம்மளும் இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் ஒரு யங் டீம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கோம். அவங்க குருநாதர் காளி அண்ணன் இருக்கார், அவர் கூட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
மெட்ராஸ் பார்த்துட்டு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது மீடியா. வந்து எல்லா இதுலேயுமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. நீங்கள் எல்லாம் எழுதியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படிக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களை மாதிரி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதுவாக இருந்து வந்த நானும் சரி பாபியும் சரி இந்த மாதிரி ஒரு படிப்படியாக வந்திருக்கோம். ஸோ எங்களை மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் சக்தி அண்ணாக்கு நன்றி. எங்கள் ப்ரொடியூசர், எங்கள் ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த படத்தில் ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சொல்லலாமா சார்? சொல்லட்டுமா? இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். என்னென்னா இது வரைக்கும் நான் சிரிக்காமல் இருந்ததே கிடையாது. சேனலில் இருந்த போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட சிரிப்பை என்னால் அடக்கவே முடியாது. ஆனால் அந்த சிரிப்பை வந்து அவர் அடக்கிட்டார். சிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவருக்கு ஒரு சின்ன சண்டை மாதிரி கூட வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு சிரிப்பு தானாகவே வந்துடும், ஆனால் இந்த கேரக்டர் சிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு நான் சக்தி சார்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் கரெக்டாக அவர் வந்து தேடி இந்த கேரக்டர் சாண்ட்ரா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததுக்கு இது என்னோடய கெரியரில் ஒரு புது அட்டெம்ப்ட்டு, ஒரு புது ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய கேரக்டரை கொடுத்த டைரக்டர் சக்தி சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா அந்த கேரக்டர் என்னை வந்து சொல்லும் போதே சொன்னார், இது நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன சொன்னார். அது அதே மாதிரி எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. என்னென்னா அந்த கேரக்டர் வந்து நம்ம இவ்வளோ அளவு சொல்கிறாரு, நம்பிக்கைப்படுற அளவுக்கு நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். சூப்பர், என்னை பண்ண வச்சுட்டாரு. அதே மாதிரி இதில் நடித்த காளி மெயினாக பாபி சிம்காவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். நானும் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன், அவரும் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் ஜிகர்தண்டா படம் பார்த்தேன். இவர் அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா இவர் முன்னாடி நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா கலக்கி வச்சுருந்தார். அந்த ஆக்டிங் சொல்லவே முடியல, அப்படி இருந்து ரசிச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு தான் படம் பார்த்தேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக அடித்தேன். கலைக்கு எடுத்துட்டீங்க ஜி, சான்ஸ் இல்லை. உண்மையாகவே நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பர் நடிகர் கிடச்சிருக்காரு. அவர் மட்டுமல்ல, கலையும் சரி சூப்பர். கலைக்கு எடுக்கிறாப்புல தம்பி. நான் தம்பிகிட்ட தான் நிறைய டவுட்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். உண்மை அதான் ஸ்பாட்டில் எப்படி பண்ணலான்ட்டு. கலை அதே மாதிரி காளி எனக்கு ரொம்ப கால நண்பர். ஹீரோயினுக்கு கூடயும் அவங்க கூட நான் வந்து ஒர்க் பண்ணல இந்த படத்தில், ஏன்னா எங்களுக்கு தனி பர்சனாக இருந்தது. அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட். புது டீம், புது டைரக்டருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே சக்தி சார் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் சார், உண்மையாக. ஏன்னா வந்து ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வருது. பாதியில் ரூமுக்கு வாடகை கட்ட முடியாமல் ஓடுற படம்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில். நான் நைட்டு ஓடியில் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு தேவையான விஷயங்களையும் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயங்களையும் நமக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர். இன்றைக்கி நம்ம முதலாளின்னு கூட சொல்லலாம், உண்மை அதுதான். அந்த முதலாளி நல்ல முதலாளியாக இருக்கும்போது இந்த படம் வந்து நல்ல படமாக தான் வந்திருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.